பற்றி பார்க்க போகிறோம். IPL 2025 ஸ்கெட்யூல் வந்துருச்சு. இனிமேல் நம்ம சிஎஸ்கே மேட்ச் எல்லாருமே வந்து எப்போதான்ப்பா ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிக்க போகிறாங்க சிஎஸ்கே அண்ட் நம்ம தலை எப்போ சென்னையில் லேண்ட் ஆக போகிறாரு, இந்த கொஷின்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து ப்ராக்டிஸ் செஷன் ரிலேட்டாக வந்துருக்கூடிய அப்டேட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கே பற்றின இன்னும் சில அப்டேட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் திட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிவம்டோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தாலும். ஸோ ரஞ்சி ட்ராஃபியோட ஃபைனல் ஸ்டேஜஸில் பற்றி நம்ம இருக்கும். அண்ட் செகண்ட் செமிஃபைனல் மும்பை வர்சஸ் விதர்பா இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்மளோட சிவம் டுவே 5 for எடுத்திருக்காரு. 12 overs பவுல் பண்ணியிருக்காரு, 5 wickets எடுத்திருக்காரு, 49 runs தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. எக்கானமி ரேட் 4.14. இன் ரெஸ்பெக்ட் வித் சிஎஸ்கே, சிவம் டுவேயோட கரண்ட் பவுலிங் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தே ஷுட் கிவ் ஹிம் a chance தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா இங்கிலாந்து T20 சீரிஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். அவரோட ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆஃப் த ஸ்பெல்லே வந்து RCBயோட ஃபில் சால்ட் விக்கெட் வந்து வீழ்த்திருப்பாரு. ஸோ வாட் ஐ மீன் சிஎஸ்கே வந்து ஃபுல் ஹவுஸ் ஆஃப் கோட்டா வந்து கண்டிப்பாக சிவம் டுவேக்கு கொடுக்க மாட்டாங்க. மேபி தே கேன் கோ ஃபார் அ கேம்பிள். அதாவது 1 over வந்து நீங்கள் சிவம் டுவேக்கு கொடுத்து அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா அது கைண்ட் ஆஃப் உங்களுக்கு போனஸ் மாதிரி தானே. நீங்கள் பிரச்சனைனா சிவம் டுவே மோஸ்ட்டாக நம்ம இம்பாக்ட் சப்பா தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளே நிறைய வீடியோஸில் சிவம் டுவே இம்பாக்ட் சப்பா கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் ஆல்சோ சிவம் டுவே இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ண தான் விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவரோட பேட்டிங் தான் இங்கே மோஸ்ட்டாக யூஸ் ஆக போகிறது. மேபி ஆஃப்டர் சீயிங் சிவம் டுவேஸ் கரண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸஸ் உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது? சிவம் டுவே இம்பாக்ட் சப்பா வந்து கண்டினியூ பண்ணணுமா, இல்லை 11ல் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு வேற யாராவது இம்பாக்ட் சப்பா கொண்டு வரணுமா? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வாட் ஐ ஃபீல் இஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி நல்ல குவாலிட்டியான நியூ பால் பேசஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கலீலா இருக்கட்டும், இல்லை அன்சுல் கம்போஜ் ஆர் ஈவன் இன்ஃபேக்ட் நம்ம முகேஷை கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் சிவம் டுவே வந்து யூஸ் பண்ணுறதுக்கான அவசியமே உங்களுக்கு கிடையாது. இஃப் அட் ஆல் டுவே 11ல் இருந்தாருன்னா கண்டிப்பாக தே கேன் ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் கிவ் ஹிம் அன் ஓவர். March 23 சிஎஸ்கே எம்ஏ அட் சேப்பாக் நடக்க போகிறது இல்லையா. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ரிவியூ பார்த்துடலாம். ஏன்னா எம்ஏக்கு எக்கச்சக்கமான சிக்கல்கள் இப்போதைக்கு வந்து லேட்டஸ்டாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு மிஸ் அவுட். அவர் வந்து சஸ்பென்ஷனில் இருக்காரு. ஏன்னா லாஸ்ட் இயர் IPL 2024 பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் சைடு வந்து 3 ஸ்லோ ஓவரேஜ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது லாஸ்ட் லீக் கேமில் தான் உங்களுக்கு 3rd ஸ்லோ ஓவர் ரேட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து ஹர்திக் ஷுட் பி சஸ்பெண்டட் ஃபார் 1 game. ஸோ அந்த 1 game எப்போ அப்படின்னு தான் கேள்வியே. ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ட் லீக் கேமில் தான் அந்த சஸ்பென்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஹர்திக் வந்து அவங்களுக்கு நோ கேம்ஸ் லெஃப்ட் அந்த 2024 சீசனில். ஸோ அதனால இப்போ 2025 அவங்க விளையாட போகிற முதல் மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா விளையாடக்கூடாதுன்னு தான் ரூல். ஸோ அதைப்படி பார்க்குறப்போ சிஎஸ்கே எம்ஐ கேமில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து விளையாட மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக கேப்டனா தே ஹேவ் 3 choices: ரோஹித், சூரியகுமார் ஆர் பும்ரா. அண்ட் இங்குமே என்ன பிரச்சனைனா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் கேமுக்கு அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இஸ் கரண்ட்லி இன் இன்ஜுரி அண்ட் இஸ் நாட் ட்ராவலிங் வித் த டீம் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அதனால் பும்ரா வந்து இப்போ அவரோட அவைலபிலிட்டியுமே கொஸ்டினில் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்லி இந்த கேமுக்கு வந்து சூரியகுமார் கேப்டனாக இருக்கலாம். அதாவது இந்த 1 கேமுக்காக கேப்டனாக இருப்பார். திரும்ப ஃப்ரம் த செகண்ட் கேம் வந்து ஹர்திக் வில் பி பேக் as கேப்டன். ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு மட்டும் நம்ம சூரியகுமாரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரோஹித் ஏன் இருக்க மாட்டார்னா எம்ஏயோட வைஸ் கேப்டனா ஸ்கை தான் இருக்கிறதுனால வந்து மோஸ்ட்லி சூரியகுமார் தான் இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆர் அட் த லாஸ்ட் மூமெண்ட் ஆல்சோ வந்து ரோஹித் சர்மா வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நமக்கு வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ தான் நமக்கு தெரிய வரும். பட் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்கை தான் இருப்பார். ஸோ எம்ஏக்கு 2 மேஜர் ப்ளோஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட சஸ்பென்ஷன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பும்ராவோட இன்ஜுரி. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீசனுக்கு முன்னாடி இப்போ ஒரு இன்ஜுரி வேறு ஆகியிருக்கு. ஸோ அல்லா கசன்ஃபர் அவங்களோட எம்ஏ ஸ்பின்னர் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்பின்னருக்கு இன்ஜுரி ஏற்படுறதுனால அப்படியே டப்புன்னு பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மானை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு விதத்தில் சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. முஜிப் நம்ம பார்த்துருக்கோம் IPLலையுமே வந்து அவர் நல்ல ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு குட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். சரி, எம்ஏ பார்த்துடும். சிஎஸ்கேக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கானா? கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஏன்னா பவர் பிளேல எப்படி தீபக் சேரை ஹேண்டில் பண்ண போகிறோம், அது ஒரு பெரிய பெரிய டாஸ்க்கு. நமக்காக விளையாடிட்டு இருந்தார் இவ்வளோ நாளா. இப்போ நமக்கு அகேன்ஸ்டாக போயிட்டு சம்பவம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த மார்டின் ஸ்கார்சியோட டெம்ப்ளேட் இருக்குமே சினிமா அப்படின்னு, அந்த மாதிரி அப்சல்யூட் சினிமா மாதிரி தான் இருக்கும் இன்கேஸ் நமக்கு முன்னாடியே ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் மிச்சல் சாண்டருமே விளையாட போகிறதுனால மிச்சல் சாண்டர் அண்ட் தீபக் சேர் 2 ex-CSKns அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கே எதிராக எப்படி இருக்க போகிறது அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எம்ஏ எப்பவுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை சாமிக்கு விட்டுருவாங்க. ஸோ அவங்க மிச்ச மேட்ச்லாம் தான் ஜெயிப்பாங்களே தவிர ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ 2013 அப்புறமாலேருந்து அவங்க ப்ளே பண்ண முதல் கேமை அவங்க ஜெயிச்சதே கிடையாது. ஸோ சிஎஸ்கேக்கு இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் லிட்டரலி வி ஹேவ் த பெஸ்ட் 3 spinners அஸ்வின், நூர், ஜடேஜா. ஸோ அவங்க வந்து எப்படி எம்ஏயோட பேட்டிங்கை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. எம்ஏ கிட்ட கூட சூப்பரான கடப்பார பேட்டிங் லைனப் இருக்குது. ஸோ
வந்து இட்ஸ் கோயிங் டு பி a great battle between these two sides. ரீசெண்டாக டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அவங்க ரிட்டன்ஷனை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளுமே வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லையா. இப்போ வந்து டொமஸ்டிக் பிளேயருக்கான டிராஃப்ட் வந்து நடக்க போகுது. வர February 21 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 6:30 AM வந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிராஃப்ட் வந்து ஐ திங்க் யூடியூப்லேயே நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். லாஸ்ட் சீசன் ஐ திங்க் யூடியூப்ல வந்து லைவ் ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் நம்மளோட காசி விஸ்வநாதன் சார், ஸோ எல்லாருமே வந்து அந்த டிராஃப்ட் டேபிளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கரண்டாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து பாகிஸ்தானை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து லீஸ்ட் ஹைப்ட் ஐசிசி டோர்னமெண்ட் எவர் அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஸோ பாகிஸ்தான் ப்ரொமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணலை. ஸோ வந்து ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கான இது ஏற்ற ஹைப் இது கிடையாது. மேபி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக ஹைப் நல்லா இருக்கும். மற்றபடி ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர் மேட்சஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வந்து டூ மச் ஆஃப் கிரிக்கெட் தான் ப்ராப்ளம்னு தோணுது. ஏன்னா எக்கச்சக்கமான ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ T20 வேர்ல்ட் கப் 2024 பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி ஓடியோ வேர்ல்ட் கப் 2023 பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு மேஜர் இவன் நடக்கிறது தான் பிரச்சனையே. எனவே நான் விஷயத்துக்குள்ள ஸோ பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கேமில் வந்து வி எக்ஸ்பெக்டட் ரச்சின் ரவீந்திரா டு பி பேக். ஸோ அவர் வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட முதல் கேம்லேருந்து இஸ் அவைலபிள் நம்ம சொல்லியிருப்போம் போன வீடியோவில். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ரச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ணல. அவருக்கு பதிலாக வில் யங் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ வில் யங் அண்ட் டெவான் கான்வே தான் வேர் ஓப்பனர்ஸ் ஆஃப் நியூசிலாந்து. சரி, கான்வேயோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு மேட்சை டியூன் இன் பண்ணால் கான்வே 7வது ஓவர்லேயே கிளம்பிட்டாரு. ஸோ 10 ரன் தான் இன்னைக்கு வந்து கான்வே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. கான்வேயோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல தோணியிருக்கும். ஏன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக வந்து ஒரு 97 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. பாகிஸ்தான் எதிராக வந்து ஒரு 48 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கும். அதில் கூட ஒரு 65-66 ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கான்வேஸ் இம்ப்ரூவிங் நினச்சா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட முதல் கேமில் வந்து கான்வே ஸ்கோர் பண்ணலை. பட் எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வேர்ல்ட் கப் 2023 கான்வே அண்ட் ரச்சின் அந்த ஃபர்ஸ்ட் கேம் அகமதாபாத்தில் நடந்திருக்கும் இல்லையா, நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து. ஸோ அந்த கேமில் கான்வேயும் ரச்சினும் பொலன்னு பொழப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து கான்வே ரச்சினுக்கு ஃபேனே ஆனேன். அதே மாதிரி ஒரு ரிப்பீட் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் ரச்சின் ப்ளே பண்ணல. ஸோ ப்ராப்ளி ஃப்ரம் த நெக்ஸ்ட் கேம் ரச்சின் அண்ட் கான்வே மைட் ஓப்பன் டுகெதர். அண்ட் ஃபைனலி லெட்ஸ் கம் டு சிஎஸ்கேஸ் ப்ராக்டிஸ் செஷன். ஸோ சிஎஸ்கே எப்போ அவங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி சிஎஸ்கே அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் நாவலூரில் தான் இந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் நாட்கள் முன்னாடி சொல்லியிருப்போம். அது ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம் தான். ஸோ அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தலை எப்போ லேண்ட் ஆக போகிறார் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. வர February 25 தலை எங்கள் சென்னையில் லேண்ட் ஆக போகிறாரு. எஸ் கைஸ், தலை தரிசனம் லோடிங் நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செஷன்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை பற்றின லேட்டஸ்ட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பர்சன் டு வரை ரசல் ராதாகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் லேண்ட் ஆகியிருக்காரு. ஸோ February 18 அன்னைக்கு அவர் வந்து லேண்ட் ஆகியிருந்தார். எக்ஸாக்டாக சொல்லணும்னா தோனி, அஸ்வின் அண்ட் இன்னும் சில அன்கேப்டு பிளேயர்ஸ் அண்ட் ஓவர்சீஸ்னு பார்க்குறப்போ பத்திரனா, சாம் கரன் இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷிவம் டுபே கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணுவார் டியூ டு ரஞ்சி. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சிஎஸ்கேயோட அதர் சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து இருப்பாங்க. நம்ம சிஎஸ்கேயோட பவுலிங் கோச் யார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்காங்க மக்கள். ஸோ அது வந்து இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல யாருன்னு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ் பாய்.